வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மாத பிறப்பு. அதாவது சூரியன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஆனி மாத தொடக்கம். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் சொல்லுவோம். 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில மனசில் சில எண்ணங்கள் இருக்கலாம். குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி யோசிச்சுட்ருக்கலாம். இல்லை சில நேரங்களில் நீங்கள் வயதில் மூத்தவராக இருந்தால் என் மகனுக்கு நன்மை வேண்டும், இல்லை என் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயமாகணும், இல்லையா என் மகனுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும், ரொம்ப குட்டி பையனாக இருந்தான்னா நல்ல ஒரு சிபிஎஸ்சி கான்வென்ட்டு அது மாதிரி எனக்கு கிடைக்கணும் என் பையனுக்கு எல்லாம் நினைக்கலாம். இதெல்லாம் நான் நினைக்கிறேன். அதுக்கான இதெல்லாம் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போல்லாம் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா 2 நாளைக்கு முன்னாலேயே அந்த இடம் பிடிச்சி வாசலில் உட்காந்துக்கிறாங்க. அதோடு எல்லாம் பிளாங்க் செக்கு வேறு தேவையாக இருக்குது. நமக்கு என்ன இருக்குது பேங்க்கில்? இப்படியெல்லாம் வருத்தம் இருக்கும். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு சூட்டாகிற மாதிரி உங்கள் பேக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டி ஆஃப் விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கும்போது அந்த திருமண வாய்ப்புகளோ பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவோம். நான் இப்படி சிறப்புகளை எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஒரு 30% நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு சர்ப்ரைசஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், மன நிறைவு அப்படின்னு சொன்னால் அது பொங்கி வழியிறது. அது நிறைவு இல்லை, பொங்கலோ பொங்கல் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக இது மாறிவிடும். மத்தியமத்திற்கு பிறகு, இந்த வார மத்தியமத்திற்கு பிறகு மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.